Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் Shift F1லேருந்து Shift F12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸோட யூசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Shift F1 பேஸ் பண்ணி எந்த ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அசைன் ஆகலை. ஸோ Shift F2லேருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு செல்லில் நமக்கு தேவையான கமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும் அண்ட் எடிட் பண்ணணுங்கிற பட்சத்தில் Shift F2 கொடுத்து அந்த செல்லில் நமக்கு தேவையான கமெண்ட்டை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் நீங்கள் அதை எடிட் பண்ண விரும்புகிறீங்க, பிகாஸ் மவுஸை ஹோவர் பண்ணி கொண்டு போகும்போது அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகும், அதை எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுறதுக்கு சேம் Shift F2 கொடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணி தாராளமாக டெலிட் பண்ண முடியும். பட் ஒரு கமெண்ட்டை ஒரு செல்லில் இன்சர்ட் ஆர் எடிட் பண்ணுறதுக்கு Shift F2 தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா Shift F3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு செல்லில் ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்சர்ட் ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸை நம்ம ஈஸியாக பாப்பப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணணும், சர்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம இனிஷியலாக அதுக்கு தேவையான கேரக்டர்ஸை டைப் பண்ணி XLO, ஃபார் எக்ஸாம்பிள் XLOOKUP வருது, என்டர் கொடுத்து XLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக பார்த்தோம்னா செலக்ட் ஃபங்க்ஷனுங்கிற லிஸ்ட்லேயே ஒரு சில பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஜஸ்ட் அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம ஓகே கொடுத்து ஈஸியாக ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸை பாப்பப் பண்ணுறதுக்கு Shift F3ங்கிற ஃபங்க்ஷன் கீயை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, Shift F5ம் Shift F4ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதனால் முதல்ல Shift F5 பார்த்துடலாம். Shift F5 அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நமக்கு ஃபைண்டை பார்த்தீங்கன்னா பாப்பப் பண்ணும். ஓகே, ஸோ நமக்கு ஏதாவது ஃபைண்ட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்சமின் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஓகே, பெஞ்சமின் அப்படிங்கிற வேர்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம Ctrl Fம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பட் Shift F5 அப்படிங்கிற ஷார்ட்கட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒருவேளை கடைசியாக நம்ம எதை ஃபைண்ட் பண்ணோமோ அதை ரிப்பீட் பண்ணணும், அதை திருப்பி ஃபைண்ட் பண்ணணும், அதை பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற பட்சத்தில் Shift F4ங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபைண்டுங்கிற டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகாது. டைரெக்டாக கடைசியாக நம்ம ஃபைண்டில் எதை சர்ச் பண்ணோம், எதை ஃபைண்ட் பண்ணமோ அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் வந்துடும், அது ஹைலைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி லாஸ்ட் ஃபைண்டை நீங்கள் ரிப்பீட் பண்ண விரும்புகிறீங்கன்னா Shift F4 யூஸ் பண்ணலாம். ஃபைண்ட் மெனுவே நீங்கள் கொண்டு வர ஃபைண்ட் டூலே நீங்கள் கொண்டு வர விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் Shift F5 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா Shift F6. ஸோ இது லைட்டாக பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் மாதிரி இருக்கும், பிகாஸ் நம்மளுடைய யூசர் இன்டர்ஃபேஸை கவனித்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டைட்டில் பார் இருக்குது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேப் மெனு பார் இருக்குது, அண்டு கீழே பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. ஸோ இந்தந்த பேன்ஸ்க்கு நடுவில் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் Shift F6 யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் Shift F6 கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேலே அந்த ஃபார்முலாஸ் அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, நீங்கள் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் Shift F6 கொடுக்கும் போது பாருங்கள் ஸ்டேட்டஸ் பாருக்கு அது வந்திருக்கு. ஓகே, இங்கேருந்து டக்குன்னு நீங்கள் மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் மறுபடியும் Shift F6 கொடுக்கும் போது நேம் பாக்ஸுக்கு போயிருக்கு, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லை பேஸ் பண்ணி டக்குன்னு ஒரு நேம்டு ரேஞ்சை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மவுஸோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் பேன்ஸுக்கு நடுவில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி மூவ் பண்ணி வேலை செய்ய விரும்புகிறீங்கன்னா Shift F6 ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நல்ல ஷார்ட்கட் கீ. பட் உங்களுக்கு நேவிகேட் பண்ணி மூவ் பண்ணி வேலை செய்கிறதுக்கு ஆரோ கீஸோட யூசேஜும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக தேவை. சரி, அடுத்தது Shift F7 ஃபார் thesaurus. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சில மீனிங்ஸ் வேணும். அதாவது ஆவரேஜ்னு இருக்குது, பட் அதுக்கு சிமிலரான இருக்கக்கூடிய வேர்ட், சேம் மீனிங்கில் இருக்கக்கூடிய சிமிலர் வேர்ட்ஸை எனக்கு கண்டுபிடிக்கணும், தேவைப்படுது. இல்லை இதுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் எனக்கு வேணும், இல்லை ஆவரேஜுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை போடலான் இருக்கேன், பட் சிமிலராக என்ன வார்த்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு வேர்டோட மீனிங்ஸ் அண்ட்
ஆப்போசிட்ஸை நீங்கள் வந்து கெட் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் தெசாரஸ் யூஸ் பண்ணலாம். அதை பாப்அப் பண்ணுறதுக்கு, அதை கொண்டு வரதுக்கான ஷார்ட்கட் கீ தான் Shift F7. ஸோ நீங்கள் கரெக்டான செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு, டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Shift F7 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு Synonyms and Antonyms பார்த்தீங்கன்னா, அதாவது மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு தேவையானதை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆவரேஜுக்கு பதிலாக டிப்பிக்கல் அப்படிங்கிறது தேவை. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி இன்சர்ட் கொடுத்தாலும் சரி, அப்போது அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு சில வேர்ட்ஸை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஸ்ப்ரெட்ஷீட் தனியாக தெரியணும்னா ஹெட்டிங் Z நீங்கள் கொஞ்சம் இப்படி மாடிஃபை பண்ணுறது ரொம்பவே நல்லது. மற்றபடி நீங்கள் Ctrl Z கொடுத்தீங்கன்னா, அண்டு பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த கண்டென்ட் ரிவர்ட் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தோம்னா Shift F8ங்கிற கீ யூஸ் பண்ணி ஆட் ஆர் ரிமூவ் செலெக்ஷனை நாம் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்கக்கூடிய செல்லை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து செலெக்ஷன் அப்படி நம்ம ஆட் பண்ண விரும்புகிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறோங்கிற பட்சத்தில் முதல்ல அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Shift F8ங்கிற ஷார்ட்கட் கீ நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டேட்டஸ் பாரை கவனித்து பாருங்கள், ஆட் ஆர் ரிமூவ் செலெக்ஷனுங்கிறது இப்போது ஆக்டிவாக இருக்குது. அதில் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணும்னா நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கலாம். சரி, நல்லா கவனிங்க. 10 அப்படிங்கிற ஒரு செல்லை செலெக்ஷன் இருக்கு இல்லையா, இப்போது ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த செல்லுக்கு நம்ம மூவ் பண்ணுறோமோ அப்படியே திருப்பி ஸ்டேட்டஸ் பாரை கவனித்து பாருங்கள். 10 அப்படிங்கிற அந்த செல், அந்த வேல்யூ இருக்கக்கூடிய செல்லோட நாம் மூவ் பண்ண அடுத்த செல்லோட ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, ரிசல்ட் கிடைக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆக ஆக நமக்கு இங்கே ரிசல்ட் மாறுதுன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம மவுஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு செல்லாக நமக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய செலெக்ஷன் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆக 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 நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். மறுபடியும் சேம் செல்லை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் Shift F8ங்கிற கீயை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். எஸ்கேப் கொடுத்து நம்ம வெளியே வந்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து 6 அப்படிங்கிற வேல்யூ இருக்கக்கூடிய செல் இதில் நம்ம கொண்டு வந்தாச்சு. Shift F8 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் ஆர் ரிமூவ் செலெக்ஷன் கொடுத்தாச்சு. 6ஓட நம்ம அடுத்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ சேர்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு கீழே ஸ்டேட்டஸ் பாரில் சம் பார்த்தீங்கன்னா 16 காமிக்குது. ஸோ இப்படி நேவிகேட் பண்ணி எங்கெல்லாம் கொண்டு போகிறோமோ, ஸோ நமக்கு அதோட மேக்ஸிமம் என்ன, சம் என்ன, ஸோ இப்படி ஒரு சில கேல்குலேஷனை கெட் பண்ணுறதுக்கு, செலெக்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது வசதியாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா Shift F9, அதாவது கேல்குலேஷன் டிஃபால்ட்டாகவே எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்முலாஸ் டேபில் போயிட்டு கேல்குலேஷனோட குரூப்பில் கேல்குலேஷன் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக். ஒருவேளை மேனுவலில் இருக்குது, பிகாஸ் சம்டைம்ஸ் சிலருக்கு மேனுவல் கேல்குலேஷன் தேவைப்படும். ஸோ மேனுவலில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம போயிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ரிசல்ட்டை எடுத்தாச்சு. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே கொண்டு வரோம். ஓகே, சேம் இந்த ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணி நாம் என்ட்ரு கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நம்ம ரிசல்ட் எல்லாம் கெட் பண்ணியாச்சு. பட் நல்லா கவனித்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் செல்லில், அதாவது முதல்ல வந்த ரிசல்ட்டு கரெக்ட், ஆனால் அதுக்கு அடுத்த வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியா இல்லை. மேலே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. கேல்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகலை, நடக்கலை. ரெஃபரன்ஸ் தப்பாக இருக்கான்னு பார்த்தா இல்லை, ரெஃபரன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது, பட் கேல்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ரிசல்ட் நம்ம கரெக்டாக தானே இருக்குது, அங்கேயே போய் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ மாற்றினா கூட அங்கே ரிசல்ட் மாறல. ஸோ மேனுவல் கேல்குலேஷன் இருக்கும் போது நாம் தான் மேனுவலாக கேல்குலேட் நவ்வுன்னு கொடுக்கணும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீ தான் Shift F9 கொடுத்தோம்னா கேல்குலேஷன் நடக்கும். ஸோ அப்போது இதுக்கிடையில் நம்ம போய் எதையாவது மாற்றணும், இல்லை எந்த கேல்குலேஷன்ஸ் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் நாம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, என்ன சேஞ்சஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, அங்கே அந்த ரிசல்ட், அந்த கேல்குலேஷன்ஸ் நடக்க போகிறதுல Shift F9 கொடுத்தா தான் அது நடக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் அதே குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு ஒரு ஷீட்டை மட்டும் கேல்குலேட் பண்ணணும்னா Shift F9 ஆக்டிவ் ஷீட்டு, இல்லை மொத்த ஒர்க் புக்கையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பார்த்தோம்னா கேல்குலேட் நவ் F9ங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ என்டையர் ஒர்க் புக், அது எத்தனை ஷீட்டாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேல்குலேட் ஆகப்படும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வர்றது என்னென்னா, மேனுவலில் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கில் இருந்துச்சுன்னா நமக்கு இது அவசியமே பார்த்தீங்கன்னா கிடையாது.
ஸோ ஷிஃப்ட் F10 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நாம் ஒரு செல்லை ரைட் கிளிக் பண்ணோம்னா அதுக்கான ஒரு ஷார்ட் மெனு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை கொண்டு வரதுக்காக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ தான் ஷிஃப்ட் F10 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நேவிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷிஃப்ட் F11. ஸோ ஒரு நியூ ஷீட்டை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஷிஃப்ட் F11 கொடுத்து நீங்கள் எத்தனை ஷீட்ஸ் வேணுமோ தாராளமாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷிஃப்ட் F12 அப்படிங்கிறது சேவ். நார்மலாக நம்ம கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணுவோம் இல்லையா, அதே சேவை தான் ஷிஃப்ட் F12 பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும். சேவ் ஆஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா வெறும் F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ இதுதான் ஷிஃப்ட் 1லேருந்து ஷிஃப்ட் F12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸோட யூசேஜ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்னும் பழைய ஷார்ட்கட் கீஸோட வீடியோஸ், அதாவது எக்ஸலில் இருக்கக்கூடிய மற்ற ஷார்ட்கட் கீஸோட யூசேஜ் உங்களுக்கு தெரியலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.